ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விஜயாவுடைய ஆட்டத்துக்கு மீனா ஒரு சரியான முடிவு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோக்கார லைக் பண்ணிக்கோங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விஜயாவுடைய ஆட்டம் நாளுக்கு நாள் ரொம்பவும் அதிகமாகிக்கிட்டு தாங்க போய்கிட்டு இருக்கு. இப்போ சிந்தாமணியோடு சேர்ந்து, அதாவது அந்த டெக்கரேஷன் ஆர்டரில் வந்துட்டு மீனாவை மண்ணக்கவை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சிந்தாமணி கூட சேர்ந்து விஜயா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்களோட தொழிலையும் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவங்களுடைய எண்ணத்தை எல்லாத்தையுமே சீரழிக்கணும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அது யாரால் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது யாராலையுமே முடியாதுங்க. ஏன்னா முத்து வந்து அவங்க கூட இருக்கிற வரைக்கும் யாராலையும் மீனா வந்து அசைக்க முடியாது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. அவருடைய முழு சப்போர்ட்டும் எப்போவுமே மீனாவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மீனாவை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சுற்றிலும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. முக்கியமாக சிந்தாமணி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜயாவுடைய மண்டையை நல்லா கழுவி விட்டுட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களுடைய மருமக வந்து உங்களை பற்றி வெளியில் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கிறா. அவள் இப்படியே போனா அப்படின்னா உங்களை மதிக்கவே மாட்டா. அதனால் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, சீக்கிரமாகவே அவளுடைய கொட்டத்தை நீங்கள் வந்து அடக்கிடுங்க அப்படின்னு சொல்லி எக்கு தப்பாக வந்துட்டு நம்ம விஜயா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. சும்மாவே விஜயா கொலை இல்லாமல் ஆடுவாங்க, அதுவும் மீனா விஷயம்னு வந்துட்டா. இப்போது அவங்களுக்கு இப்படியெல்லாம் வேறு சொல்லி கொடுக்குறதுக்கு ஒரு ஆளும் வந்துடுச்சு. ஸோ சொல்லவா வேணும், விஜயாவுடைய ஆட்டம் தனி ஆட்டமாக இருக்குதுங்க. மீனாவை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவும் கேவலமான விஷயமெல்லாம் விஜயா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கி எபிசோடில் பார்த்திங்கன்னா, மார்னிங் விடிஞ்சதுலேருந்து எல்லாரையும் வீட்டை விட்டு கிளப்புறதுலே இருந்தாங்க. ஏன்னா கடைசியாக மீனா தான் வீட்டை விட்டு வெளியில் கிளம்புவாங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க முத்துவையும் கிளப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீனா கிளம்புவாங்க. ஸோ அவங்கள வந்து கிளம்ப விடாமல் பண்ணணும் இல்லையா, அதற்காக புழுவாக துடிச்சிக்கிட்டு வர்றாங்க விஜயா. அதற்கு முதல் படியாக என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ருதி அண்ட் ரவி அவங்கள கிளப்பி விட்டாங்க. அதற்கப்புறம் ரோஹிணி அண்ட் மனோஜையும் கிளப்பி விட்டுட்டாங்க. மனோஜெல்லாம் சாப்பிடுவேன், இன்னும் நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தார். போதும் நீ சாப்பிட்டது, இவ்வளோலாம் சாப்பிட்டேன்னா கடையில் போய் எப்படிடா வேலை பார்ப்பேன், போடான்னு சொல்லி பற்றி விட்டுட்டாங்க. அதே மாதிரி ஸ்ருதி, நான் ஸ்டுடியோவில் போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு ரவி, நான் இங்கே தான் சாப்பிடுவேன்னு சொன்னார். அதற்கும் அவள் தான் அங்கே போய் சாப்பிட்றேன்னு சொல்கிறாள அப்படின்னு சொல்லி அவங்களையும் இப்போ விரட்டி விட்டுட்டாங்க. இப்போ மூணாவதாக முத்து வந்து கிளம்பிக்கிட்டு இருந்தார். நம்ம அண்ணாமலையும் வந்துட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கும் இன்றைக்கி வேலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து விஜயா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நல்லது உங்களுக்கு வேலையா, ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னது எனக்கு வேலைன்னா உனக்கு நல்லதா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க அப்படி சொல்ல வரல அப்படின்ற மாதிரி சொல்லி மழுப்பிடுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லோரும் கிளம்பணும் வீட்டை விட்டு, அவ்வளோதான். கிளம்பிட்டாங்க அப்படின்னாலே இவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பிரச்சனைகள்லாம் முடிஞ்சிடும். இவங்க என்ன பண்ணிடுவாங்க, சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனைகளுக்கும் அடி போட ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது நம்ம மீனாவை வந்து வீட்டை விட்டு வெளியில் போக விடாமல் ஆக்கி ஒரு பிரச்சனைகளை வந்து உண்டாக்கி விட்ருவாங்க. இதுதான் இப்போ வந்து இவங்களுடைய மிகப்பெரிய மாஸ்டர் பிளான். அந்த பிளானை வந்து நிறைவேற்றுறதுக்காக தான் நம்ம விஜயா வந்து எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட எண்ணம் ஈடேறுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைவேறாதுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விஜயாவுக்கு அவங்களுடைய கௌரவ குறைச்சலுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மீனா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி இந்த ஆர்டரை அவங்க நல்லபடியாக முடிச்சே தீருவாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை. இப்போது விஜயா வந்து எல்லோரும் கிளம்புனோடனே முத்து வந்து பூ வாங்குறதுக்கு போகிறதுக்காக வீட்டுக்கு வர்றாரு. அப்போ மீனா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து பூ வாங்க சொல்லியிருக்கிறாங்க. எல்லாருமே பூ வாங்கிட்டு வந்துருங்க, இவர் வந்து வண்டி எடுத்துகிட்டு வருவார், அவர் கூட பூவை ஏற்றிட்டு மண்டபத்துக்கு போயிருங்க அப்படின்ற மாதிரி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, பூ கட்டுற ஃப்ரெண்ட்ஸ், அவங்கக்கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ முத்து இப்போ வீட்டுக்கு வர்றாரு. என்ன மீனா பூ வாங்குறதுக்கு வரலையா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, இல்லைங்க நான் ரேவதி அக்காட்ட சொல்லியிருக்கேன், அவங்க வந்து வாங்கிட்டாங்க, நீங்கள் போய் அந்த பூவை மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு மண்டபத்தில் போய் வச்சுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதற்கப்புறம் வந்துட்டு நீங்கள் போகிற வழியில் சத்யாவையும் கூட கூப்பிட்டுக்கோங்க, அவனும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன் நீ வரலையா அப்படின்னு கேட்டீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிவிட்டு இப்போது நம்ம முத்துவும் கிளம்பிடுறாரு. இப்போ நம்ம விஜயா வந்து அவங்களுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. கீழே வலிக்கு விழுந்த மாதிரி நடிக்கிறாங்க. ஐயா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐயோ அச்சச்சோ அத்தை என்னாச்சத்தைன்னு சொல்லிட்டு இவங்க வேகமாக வர்றாங்க. வந்துட்டு பார்த்துடுறாங்க மீனா. பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்கு இப்படி விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு
வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு என்னாச்சு அத்தை வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படின்னு கூப்பிட்டா ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதில்ல. ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து விட்டுட்டு இவ பாட்டுக்கு போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு நாடகம் போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு ஆல்ரெடி இப்படி வந்திருக்கு, அப்போல்லாம் என்ன நடக்கும் தெரியுமா, எனக்கு வந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐஸு, அதுக்கு ஐஸ் ஊற்றணும் இல்லைனா சுடுதண்ணி ஊற்றணும், வச்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் சரியாகும். அதனால் நீ வந்து எனக்கு இருந்து அதை வச்சு விட்டுக்கிட்டே இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வா, அது கஷ்டமே, எனக்கு ஆர்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எனக்கு இது பண்ணி தான் ஆகணும், நீ வந்து இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு இருந்து இதை வச்சு விட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இவங்களுக்கு ஒரே யோசனை, ஐயோ என்ன பண்ணுறது, சரி வேறு வழியில் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, வச்சு விடுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, எப்படியாவது இந்த ஆர்டரையும் ஃபினிஷ் பண்ணணும், அத்தையும் பார்த்துக்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ யோசித்தவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஃபோனில் என்ன பண்ணணும், அப்படியே எப்படி ஆர்டர்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா அவங்களே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஆர்டர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னோடனே எல்லாருக்கும் பயமாக இருக்குது. என்ன மீனா எங்களை நம்பி இவ்வளோ பெரிய ஆர்டரை விட்டுற, நாங்கள் எப்படி பண்ணுவோம், எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைக்கா நான் உங்கள் கூட இருக்கிறதாவே நினச்சிக்கோங்க, நாங்கள் உங்கள் கூட வீடியோ காலில் நான் இருந்துகிட்டே இருப்பேன், நான் அவங்க எல்லாருமே வந்துட்டு கைட் பண்ணுறேன், நான் சொல்ல நீங்கள் எல்லோரும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு விஷயங்களாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க, சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து என்ன தோணுது அப்படின்னா, எப்படியாவது இந்த ஆர்டரை வந்து நல்லபடியாக முடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து எஃபர்ட் போடுறாங்க. முத்துவும் அவங்களுக்கு போய் உறுதுணையாக இருக்கிறாரு. ஸோ நானும் பார்த்துக்கிறேன் மீனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களும் உறுதுணையாக இருக்கிறாங்க. ஸோ பல முயற்சிகளுக்கு அப்புறம், பல போராட்டங்களுக்கு அப்புறம் இந்த ஆர்டரை மீனா வந்து நல்லபடியாக முடிக்கிறாங்க. ஸோ நல்லபடியாக முடித்து இந்த ஆர்டருக்கு அவங்களுக்கு வந்து பேமெண்ட்டும் வந்துடுது. ஸோ முத்து தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பேமெண்ட் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆர்டரையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து மீனாவுக்கு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு மாலை போட்டு ஃபோன்லேயே இப்படி ஆர்டரை முடிச்சிட்டா என்னோடய பொண்டாட்டி, அவளை மாதிரி இந்த உலகத்தில் யாராலையுமே பண்ண முடியாது, அவள் எவ்வளோ ஒரு திறமைசாலி தெரியுமா, அவளை வந்து தடுக்கிறதுக்கு எத்தனை பேர் முயற்சி பண்ணுறாங்க, என்னென்னமோ முயற்சி பண்ணுறாங்க, டிசைனாக கீழே விழுந்து கூட முயற்சி பண்ணுறாங்க, ஆனாலும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயாவுக்கு முகத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஏய் நான் விழுந்தது அப்போனா ஏதோ நடிப்புன்ற மாதிரி நீ சொல்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயோ இல்லைம்மா நீங்கள் போய் நடிப்பீங்களா, உங்களை போய் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணவும் செஞ்சுக்கிறாரு. அதானே பார்த்தேன், என்னெல்லாம் தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களை ஒன்றும் பேசலை தாயே அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிடுறாரு. ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இவங்க வந்து முதல் கட்டமாக என்ன பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய ஆர்டரை மீனா முடித்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு உமனாக எவ்வளோ தூரத்துக்கு அவங்களால முடியுமோ அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, இந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ணாமலை வாழ்த்துக்கள் சொல்கிறாரு. ஸோ இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சீதாவுக்கும் அந்த போலீஸ்காரர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் இடையில் ஒரு நல்ல பாண்டிங் வந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அம்மாவும் அந்த போலீஸ்கார அருணும் வந்துட்டு சீதாவை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து ரொம்பவே வியக்கிறாங்க. ஸோ அவங்க ரொம்பவே ஹெல்ப் பண்ணதுக்காக பணமும் கொடுக்க போகிறாரு. அதற்கு சீதா நான் பணம்லாம் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஸோ அது வந்து அவங்களுடைய கேரக்டரை இன்னுமே அவங்ககிட்ட தூக்கி காமிக்குது. பரவாயில்லையே இந்த காலத்தில் இவ்வளோ ஒரு நல்ல பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சீதாவை பார்த்து ரொம்ப ஆசைப்பட்றாங்க. இப்போ அது அடுத்த கட்டமாக என்ன, அந்த அருண் தான் சீதாவுக்கு ஜோடியாக வரப்போகிறாரு அப்படின்றது நமக்கு இதுலேருந்தே ரொம்ப நல்லா புரிஞ்சிருச்சுங்க. ஒரு கேரக்டரை கதைக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன புரியாதா? நம்ம என்ன இன்றைக்கி நேற்றா சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்கோம், நம்ம தான் காலங்காலமாக சீரியல் பார்க்குற சங்கமாச்சே, நமக்கு புரியாமல் இருக்குமாங்க? ஸோ நம்ம எப்போவோ கெஸ் பண்ணிட்டோம் அவர் தான் சீதாவுடைய ஜோடி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தான் சீதாவுக்கு ஜோடியாக வரப்போகிறாருன்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாதுங்க. ஸோ அவர் தான் ஜோடியாக வரப்போகிறாரு. இப்போ இதற்கப்புறம் வந்துட்டு எப்படி அவங்க 2 பேருக்கும் வெட்டிங் நடக்க போகுது அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு மிகப்பெரிய எதிரி யாருக்கு அப்படின்னா நம்ம முத்துவுக்கு.
ஆனால் சீதாவுடைய பார்வையில் அவர் ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கிறாரு. ஸோ மொத்தத்தில் கடைசியாக ஃபைனலாக என்ன நடக்க போகுது, முத்து யார் பக்கம் நிற்க போகிறாரு, சீதாவுக்காக அவருடைய அந்த முன்பகை எல்லாத்தையுமே மறந்து ஏற்றுக்க போகிறாரா, அல்லது அந்த அருண் இருக்கார் இல்லையா, அவர் சீதாவுக்காக முத்துவுக்கிட்ட முன்பகை எல்லாத்தையும் மறந்து அவங்க 2 பேரும் சுமூகமாக போக போகிறாங்களா, யார் விட்டு கொடுக்க போகிறாங்க, அல்லது யார் சண்டையை வளர்க்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு அடுத்தடுத்து வர எபிசோடில் தெரியுங்க. ஸோ இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் இவ்வளோதாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.